ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 25/10/2025 சனிக்கிழமை அன்னைக்கு நம்மளுக்கு வந்து ஒரு கிராம் ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா 11,500 ரூபாய் வந்து விற்குதுங்க. சில்வர் ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா 170 ரூபா தான் விற்குது. சரிங்களா? ஸோ இப்போ வந்து சில்வர் ரேட் வந்து 205 ரூபாய் கிட்ட தான் வந்து தாண்டி போயிருந்தது. இப்போ வந்து 170 ரூபாய் வந்து விற்குது. ஸோ ஒரு கிராமுக்கு நீங்கள் வந்து கரெக்டான டைம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கிராஜுவலாக இன்வெஸ்ட் பண்ணணும். சரிங்களா? கிராஜுவலாக இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆவரேஜாக ஒரு கால்குலேஷன் வந்து கிடைக்கும். நீங்கள் வந்து நம்ம ஏறும் போது நம்ம எப்போவுமே வந்து இன்வெஸ்ட் பண்ணவே கூடாது. அப்படியே வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிடணும். சரிங்களா? ஸோ ஒரு சவரன் வந்து பார்த்தீங்கன்னா 92,000 ரூபாய். இதெல்லாம் வந்து ஜிஎஸ்டி இல்லாமல் வந்து நான் சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் ஜிஎஸ்டியோட பே பண்ணி வாங்கணுன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக தான் வந்து போகுது. சரிங்களா? நீங்கள் வந்து இப்போ கொஞ்சம் வந்து இப்போ நான் வந்து ஒரு 10 நாளைக்கான ஒரு வீடியோ வந்து நான் போடுறேன் அப்படின்னா நீங்கள் ரேண்டமாக வந்து ஒரு மாதமோ இல்லை வந்து ஒரு 2 மாதத்துக்கு ஒரு வாட்டியோ இல்லை 1 கிராம் 2 கிராம் அந்த மாதிரி வந்து நீங்கள் கிராஜுவலாக வந்து நீங்கள் சேவ் பண்ணுறப்ப உங்களுக்கு எவ்வளோ ஹைக்காக இருந்தாலுமே சரி, சப்போஸ் வந்து கொஞ்சம் வந்து ரேட் கம்மியாக போகிறதுக்கான வாய்ப்பு கம்மி தான் ரொம்ப கோல்டை பொறுத்த வரைக்கும். நம்மளுக்கு எப்போவுமே வந்து கோல்டுன்றது எப்போவுமே மாறாது. சரிங்களா? இப்போ வந்து நீங்கள் ஸ்டேபிளாக இருக்கணும்னா நீங்கள் அந்த மாதிரி கன்சிஸ்டண்ட்டாக வந்து நீங்கள் சேவ் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். எடுத்த உடனே நீங்கள் போயிட்டு ரொம்ப பெரிய பல்கான அமௌண்ட்டு கோல்டாகட்டும் சில்வர் ஆகட்டும் தயவு செய்து வாங்க வேண்டாம். ரொம்ப பீக்கில் போகிறப்ப வாங்க தேவையில்லை. சரிங்களா? இப்போ 12,000 ரூபாய் போயிட்டு இருந்தது ஒரு கிராமு. இப்போ வந்து 11,500 ரூபாய் வரைக்கும் போயிட்டுருக்கு. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா 11,400 ரூபாய். ஒரு நாள்லேயே நம்மளுக்கு ஒரு 100 ரூபாய் வந்து டிஃப்ரென்ஸ் வந்து கோல்டில் வந்து கிடைக்குது. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு கரெக்டான இன்வெஸ்ட்மெண்ட்டு கடன்லாம் வாங்காமல் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு எப்போவுமே ப்ராஃபிட்டபிள் தான் இருக்கும். நீங்கள் கோல்டை வச்சுட்டு போய் வாங்கினீங்கன்னா அதுக்கு ஒரு வட்டி கட்டுற மாதிரி இருக்கும். பட் வந்து அது உங்களுக்கு கொஞ்சம் கோல்டு கம்மியாகிற தருணத்தில் அது ரொம்ப உங்களுக்கு லாஸில் தான் போய் முடியும். கொஞ்சம் வெயிட் பண்ணி அவசரப்படாமல் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். சரிங்களா?